என்ன மச்சான் இன்னைக்கு வீட்டுக்கு போல எங்கே நின்றுட்டுருக்க? மதியம் சாப்பாட்டுக்கு போயிடுவேன். இல்லைடா, போகல. மீனாட்சி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். ஏன்டா? ஊர்லேருந்து உங்கள் அத்தை ஃபேமிலிலாம் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. போலையா நீ அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு? அவங்க வந்திருக்காங்கன்னு தாண்டா போவே இல்லை. எனக்கு போய் பார்க்கவே எல்லாரையும் ஒரு மாதிரியாக இருக்குது. எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? ஏன்டா உங்கள் கல்யாண விஷயம் பேச தானே வந்திருக்காங்க? ஏற்கனவே சொல்லி முடிச்ச விஷயம் தானே இது. இதுக்கு ஏன்டா யோசிச்சுக்கிட்டு நீ போகாமல் இருக்க? என்ன தான் சொல்லு, எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. எனக்கு அங்கே போக பிடிக்கல. ஏன்டா அப்படி சொல்கிற? அந்த பிள்ளைய பிடிக்கலையா உனக்கு கல்யாணம் பண்ணிக்க? அப்படின்னு இல்லைடா, நம்ம இந்த சைடு வயக்காட்டு பக்கமே வளர்ந்துட்டோம். நம்மளுக்கும் படிப்புக்கும் ரொம்ப தூரம். அது படித்த பொண்ணு, பெற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பட்டிக்காட்டில் கஷ்டப்படணுமாடா? அது அதுக்கு பிடிச்ச மாதிரி படித்த பையனா கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாச்சும் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போகுது சொல்லு? நீ ஏன்டா அப்படி நினைக்கிற? உனக்கு என்னடா குறை? நான் அப்படி நினைக்கல. எனக்கு ஒன்றும் குறை இல்லை தான். நான் அதெல்லாம் தப்பு சொல்லலை. நம்மளுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம என்ன படிச்சிருக்கோமோ, நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும். தேவையில்லாமல் அதிகமாக ஆசைப்படக்கூடாதுல்ல. அப்போ வீட்டில் வேணாம் அப்படின்னு சொல்ல வேண்டியதுன்னு? இல்லைடா, என் தங்கச்சி மீனாட்சி இருக்கால்ல, அவளுக்கு அவங்க அண்ணனை தான் பேசி முடிச்சிருக்கு. பொண்ணு கொடுத்து பொண்ணு கட்டுறதா தானே சின்ன பிள்ளையிலேருந்தே பேசிகிட்டு இருக்காங்க. தெரிஞ்ச விஷயம் தானே. அப்புறம் அவளுக்காக நீ விட்டு கொடுக்க முடியுமா என்ன? என் தங்கச்சிக்காக தாண்டா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி எனக்கு இதில் முழு விருப்பத்தோடு ஈடுபட முடியல. அந்த பொண்ணு என்ன நினைக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட நம்ம படிக்காதவன் அது படித்த பிள்ளை அப்படின்ற மாதிரி நிறையா பிரச்சனை வரும்ல. அப்படிலாம் யோசிக்காதடா. எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரியே இருக்காது. தெரியல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. இப்போ அந்த பிள்ளை எப்படி இருக்கோ, எல்லாரும் சொல்கிறாங்கன்றதுக்காக தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்குதோ இல்லை நம்மளை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்குதானு தெரில. ஆனால் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறது எதுக்குன்னா என் தங்கச்சி மீனாட்சிக்காக தான். அப்படி சுயநலமாக யோசிக்காதடா. உன் தங்கச்சிக்காக மட்டும். உன் வாழ்க்கை இதில் அடங்கியிருக்குல்ல. உனக்கு பிடிச்சிருந்தா தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு தடவை பேசி பாருடா. உன்னை பிடிச்சிருக்கா, கல்யாணத்தில் ஒரு சம்மதமா, இல்லை பெற்றவங்க சொல்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறியான்ற மாதிரி கேட்டுப்பாரு. அதான் எப்படி கேட்குறதுன்னு தெரில. ஒரு வேலை பிடிக்கல அப்படின்னு கல்யாணத்தை நிப்பாட்டினா அதில் என் தங்கச்சி வாழ்க்கை அடங்கியிருக்குல்லடா. அதுவும் சரிதான். எப்படி கேட்குறதுன்னு தெரியல. இப்போ இதை பார்ப்போம். மீனாட்சி சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்ருக்கு. ஃபஸ்ட்டு அதுக்கிட்ட பேசி அங்கே நிலவரம் என்னன்னு கேட்போம். எதுக்கு வந்திருக்காங்க, எப்போ கல்யாண பேச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்போம். சரிடா, அப்போ நான் டவுன் பக்கம் போயிட்டு வரேன். கேட்கணும்னு நினச்சேன். என்ன கிளம்பி வந்திருக்கேன்? எங்கே கிளம்பிட்டேன்? கல்யாண விசேஷம்டா, போயிட்டு வர சொன்னார் எங்கள் அப்பா, அதான் கிளம்பிட்டேன். சரி, நான் போயிட்டு வரேன். வரும்போது பார்க்கும் என்னாச்சுன்னு பார்த்துட்டு சொல்லு. சரிடா, நீ கிளம்பு. இப்படி நானும் வந்தா மீனாட்சிட்டு பேசிட்டு என்னன்னு உனக்கு அப்புறமா தகவல் சொல்கிறேன். சரிடா. வா தாயி, என்ன சாப்பிட்டியா நீனு? நான் சாப்பிட்டேனே. நீ வீட்டுக்கு வர வேண்டியதுன்னு சாப்பிட்றதுக்கு. ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் கொஞ்சம் வேலை இருந்தது, முடிச்சுட்டு அப்படியே பொழுதுக்கு வரலான்னு இருந்தேன். சரிண்ணா, இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்றியா? ஏம்மா, எல்லோரும் வந்திருக்காங்களோ? ஆமாண்ணே, எல்லாரும் வந்திருக்காங்க. இது கேட்கும்போதே அவன் மூஞ்சில் இவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அவகிட்ட நம்ம வேறு ஏதாவது சொன்னோன்னா மனசு கஷ்டப்படுமோ? சரி, பொறுமையாக கேட்போம். என்னண்ணே, அதான் அத்தை மாமாலாம் உன்னை தேடினாங்கல்ல, நீ அவங்கள பார்க்க வருவேன்ட்டு, நீ வரவே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாயி, போய் பார்த்துக்கலாம். அப்புறம் பசங்க எல்லாம் வந்திருக்காங்களா? ஆமாண்ணே, எல்லாருமே வந்திருக்காங்க, அவங்களும் வந்திருக்காங்க. சரி, அப்புறம் ஏதாவது பேசுனாங்களா? என்ன பேசுனாங்களான்னு கேட்குறேன். சரி, ஒன்றும் இல்லைதா. இப்போ மீனாட்சிட்ட கேட்டால் சரி வராது. அப்புறமா வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட கேட்டுப்போம். ஒன்னதான் ஒருத்தவங்க ரொம்ப நல்லா கேட்டாங்க. என்னையா? என்ன யார் கேட்டா? அதுவா, அக்ஷயா. அக்ஷயாவா? என்ன எதுக்கு கேட்டா? ஆமாம், அவங்க உன்னை பார்க்க தான் வந்தாங்களாம். நீ அவங்கள பார்க்காம வயலுக்கு வந்துட்டியா, அதான் கேட்டாங்க. அப்படியே கேட்டா? ஆமாண்ணே, உன் மேலே எவ்வளோ ஆசையாக இருக்காங்க தெரியுமா? உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு வச்சுக்கோயேன், அவங்க உன்னை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க போல. என்ன சொல்கிறா இவ? அப்போ நம்மளை பிடிச்சி தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலோ? என்னண்ணே நீ உனக்குள்ளே பேசிக்கிற? இல்லைம்மா, எதுக்கு கேட்டா? என்ன நான் பார்க்கணுன்னு தான் ஊருக்கு ஆசையாக வந்தாங்களாம். உன்னை காணணுன்னே, எங்கே உங்கள் அண்ணன், நீ மட்டும் எங்கள் அண்ணனை பார்க்க வந்திருக்க, நான் உங்கள் அண்ணனை பார்க்கலான்னு பார்த்தா உங்கள் அண்ணன் என்னை பார்க்காம வயலில் போய் என்ன பண்ணுறாருன்னு கேட்டாங்க. உண்மையாகவே அப்படி கேட்டாளா? உண்மையாக கேட்குறது மட்டும் இல்லை, நான் எங்கள் அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னேன். நானும் வரேன்னு சொல்லிட்டு கூட வந்துட்டாங்களே. இது இது என்ன என்ன பார்க்குறீங்க? என்னை பார்க்க வரல, அதான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன்.
பாத்தியா, நான் சொன்னல, நல்லா மாட்டிக்கிட்டேன். இவங்களை எப்படி தான் நீ சமாளிக்க போறியோ தெரில. மீனாட்சி மீனாட்சி நீ இங்கே இருண்ண, எங்கேயும் போயிடாத. இல்லைண்ணே, வரும்போதே சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்க. என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க? நான் உங்கள் அண்ணங்கிட்ட பேசும்போது நீ வீட்டுக்கு கிளம்பிடணும்னு. இல்லை மீனாட்சி நீ போவாத, எனக்கு பயமாக இருக்கு. அண்ணன் தங்கச்சி ரெண்டுமே பயமாக இருக்குன்றத சொல்லியே ஃபேமிலியை ஏமாத்துதுங்கம்மா. யோ, என்ன உன்ன கடிச்சு தின்ன போகிறாங்க இங்கே? உன் தங்கச்சியை பாதுகாப்பு நிற்க சொல்கிற? அண்ணா, இதுக்கு மேலே நின்றுன்னு வச்சுக்கேன், என்னை அடித்தாலும் அடிச்சிடுவாங்க. நான் போகிறேன்னா நீ அவங்க கூட வா. எதுக்கு இப்போ கிட்ட வரீங்க? ஆ, நீ எப்படி இருக்குன்னு உத்து பார்க்கலான்னு வந்திருக்கேன். ம் ம் ஓ, முதல்ல ஷாக்கை குறையா. ம் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நான் அன்றைக்கி ஊர்லேருந்து வரேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ம் தெரியும். தெரியுன்ற பட்சத்தில் எதுக்கு என்ன பார்க்க வரல? இல்லை, வயலில் கொஞ்சம் நடவு நடுற வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு பொழுது சாய வந்து பார்க்கலான்னு இருந்தேன். பொழுது சாயறத நீ ஏன் பார்க்கணும்? என்னையே பார்க்க வரலான்னு கேட்டால் பொழுது சாயறத பார்க்கணுங்கிற. எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஒரு முடிவோட வந்திருக்கா, நம்ம தான் பயத்தில் இருக்கோம். ஆனால் இந்த பிள்ளை தெளிவாக இருக்குது. என்ன கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் ஏதோ யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான். அது இங்கே வா. எதுக்கு இப்போ நீ வாங்க போங்கன்னு கூப்பிட்ற? நீ வா போன்னு கூப்பிடு. ம் கற்றுக்குறேன். என்ன கற்றுக்குற? இல்லை, நீ வா போன்னு கூப்பிட கற்றுக்குறேன். நான் உன்னை என்ன இங்கே அரெஸ்ட் பண்ணியா வச்சுருக்கேன்? கை கட்டி நின்று பதில் சொல்லிட்டு இருக்க. ஒரு அத்தை பொண்ணு பார்த்தோன்னே உன் மூஞ்சில் சிரிப்பு வருதா? அது அது வந்து எது வந்து? உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னும் 10 நாளில் நீ எனக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். ஏன்? என்ன ஏன்னா, உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் முடிவு பண்ணிட்டாங்க. அப்படியா? எனக்கு தெரியாதே. 10 நாள்லையா கல்யாணம்? மக்கு மாமா 10 நாளில் தான் பண்ணலான் இருக்காங்க. நானே 10 நாள் தள்ளி வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கேன். முடிவோட தான் இருக்கா? தெரிஞ்சு பேசுகிறாளா? உண்மையிலே நம்மளை பிடிச்சி தான் பேசுகிறாளோ? என்னையா அப்பப்போ நீயே உனக்குள்ளே ஏதோ பேசிக்கிற? ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமா? நீ கேட்குறத பார்த்தா உனக்கு அப்போ இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையோ? அப்படிலாம் இல்லை. இங்கே பாரு, சின்ன பிள்ளையிலேருந்து கார்த்தி மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எய்மோட வளர்ந்துருக்கேன். என்னை ஏமாத்தைக்கு மாற்ற நினச்ச, ஊருக்குள்ளே ஏதாவது அன்னை கிளி கிடைக்கும், சின்ன கிளி கிடைக்கும், அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிடலான்னு நினச்சியா? இப்போ வரமாட்டான்னு? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. அப்போல்லாம் இல்லைன்னா 10 நாளில் கல்யாணம், அதுக்கப்புறம் கார்த்தி மாமா அக்ஷயாவுக்கு, அக்ஷயாவுக்கு கார்த்தி மாமா, அப்படியே ஒரே ஜாலி தான். ஏங்க நான் ஒன்று கேட்கட்டுமா? கேளு, அப்படியாச்சும் பேசி தொலை என்கிட்ட. என்னங்க இப்படிலாம் திட்டுறீங்க? பின்ன ஒரு அத்தை பிள்ளைகிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிறேன். அப்படி இல்லைங்க, இப்போ நான் கேட்கட்டுமா வேணாமா? சரி சரி, கேளுங்க கேளுங்க, அப்புறம் கேட்க வந்ததை மறந்துடுவீங்க. உங்களுக்கு உண்மையாகவே இந்த கல்யாணத்தில் விருப்பம் தானா? ஆமாம், விருப்பம் தான். விருப்பம் இல்லாமல் உங்ககிட்ட இப்படி பல காமிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, நீங்கள் டவுன்லேயே வளர்ந்த பிள்ளை, இங்கே கிராமத்தில் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், உங்களுக்கு விருப்பம் தானா? நான் எப்போ இங்கே கூப்பிட்டு வருவாங்க, எப்போ கார்த்தி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். நீங்கள் என்னன்னா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க? இல்லை, எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வயக்காடு, இது மட்டும்தான் இந்த ஊர். அதை தவிர அப்பா அம்மா மீனாட்சி, இதை தவிர நான் வேறு எதையும் பெருசாக யோசிச்சது கிடையாது. நான் சீரியஸாக தான் கேட்குறேன், உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமா? ஏங்க 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 இப்படி முடிஞ்சு வச்சுக்கிறீங்க? நான் தப்பாலாம் எதுவும் கேட்கலையே. இல்லை, அப்போ உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசை இல்லைல்ல? இல்லைங்க, சின்ன பிள்ளையில சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் அதை நினச்சிட்ருப்பீங்களான்னு நான் நினைக்கல. ஏன்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க, நான் படிக்கல. அதனால் நம்மளுக்குள்ளே ஒத்து வருமா, உங்களுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்ற யோசனையிலே இருந்தேன். சரி, உங்கள் விருப்பம் என்னவோ அப்படியே செய்யுங்க. நான் தான் அப்போ கார்த்தி மாமான்னு இவ்வளோ நாள் உருக்கிட்டு இருந்திருக்கேன், அப்படி தான் இல்லை? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. இல்லை, அப்படி தான். அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கல, நான் தான் ஆசையாக இருந்திருக்கேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஐயோ நம்ம வேற கஷ்டப்படுத்திடுமே. உண்மையிலே இந்த புள்ள நம்மளை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிதாட்ருக்கு. சரி, நான் கிளம்புறேன். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வேலையை. ஏங்க 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 நான் தெரியாமல் கேட்டேங்க, விடுங்க. இல்லை, நான் போகிறேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. வீட்டில் போய் இதை கலவரமாக்கிடுவாளோ? சே, எவ்வளோ நேரம் கோவப்படுற மாதிரியா இருக்கும். கூப்பிட்றாரா பற்றி மனுஷன். நான் கோவமாக போகிறேன், கூப்பிட மாட்டிங்களா? ஐயோ, என்னைய சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, கோவப்படும்போது நீங்கள் நல்லா இருக்கீங்க, அப்போ சிரிக்கும் போது நல்லா இல்லையா? ரெண்டுமே அழகாக தான் இருக்கீங்க. கருவாயா ஒரே வேளை சிரிச்சிட்டான். என்ன மரியாதைலாம் குறையுது? சும்மா தான், கருவாயான்னு தான் கூப்பிடுவேன். ஏங்க தனியாக இருக்கும்போது எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க. யாராவது 4 பேர் பார்க்கும்போது கருவாயன் மட்டும் கூட்டுறாதீங்கன்னா. ஏன்?
தப்பாக நினைப்பாங்க உங்களை புருஷனை மரியாதை இல்லாத கூப்பிட்றாங்களேன்னு. புருஷனா? யாரு? தெரியலையே. ஏய் கருவாயா, நான் தான் சொல்ல மாட்டேன்ல. சிரிச்சுக்க. மூஞ்ச பத்தியா? சே, ஒரு மெயில் சென்ட் பண்ணுறான்னு பார்த்தா டவரே கிடைக்க மாட்டேது. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. சரி, சஞ்சுக்கு ஒரு ஃபோன் போட்டு சொல்லுவோம். மெயில் சென்ட் பண்ண முடியல, நம்ம மெயிலேருந்து அவனையாச்சும் சென்ட் பண்ண சொல்லுவோம் அங்கேருந்து. சொல்லுடா, என்ன ஊருக்கு போனதுலேருந்து எங்கெல்லாம் மறந்துட்டு ஃபோனை காணும். அப்படிலாம் இல்லைடா, ஊருக்கு வந்து வீடியோ எல்லாம் செட் ஆகணும்ல, அதான். சரிடா, என்ன ஹெல்ப் சொல்லு. இல்லைடா, ஒரு மெயில் சென்ட் பண்ணும். என்னோடய மெயில் ஐடியிலேருந்து பண்ணிடுறியா? ஏன்டா? இல்லைடா, இங்கே கொஞ்சம் டவர் இஷ்யூ, அதனால தான். சரிடா, அதெல்லாம் பண்ணிடலாம். சரி, ஊருக்கு போனியே, என்னாச்சு விஷயம்? எங்கடா, வந்த உடனே கல்யாண பேச்சு எடுத்துகிட்டு பார்த்து நல்ல கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னடா சொல்கிற? எங்கள் அம்மா கிட்ட பேசினா, எங்கள் அம்மா எங்களுக்காக இருப்பியாடா, உனக்காக மட்டும் தான் நீ வாழ போறியான்னு கேட்குறாங்க. என்னையே ப்ளேம் பண்ணுறாங்க. எனக்கு எதனாவது ஒன்று ஆச்சுன்னா பரவாயில்லையா உனக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. சரி, அம்மாவை வச்சு சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா என் தங்கச்சி மனசில் ரொம்ப ஆசை வளர்த்துட்டாடா, கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. கார்த்திக் என்னன்னா, மீனாட்சி என்ன கல்யாணம் பண்ணிப்பா, அவன் தங்கச்சியே நான் கல்யாணம் பண்ணிப்பேன், என் தங்கச்சி அவன் கல்யாணம் பண்ணிப்பான்றது தானே பேசிகிட்டு இருக்கோம். அதனால் அதுவே ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண முடியுமான்னு தெரியல. இதுக்கப்புறம் எப்படிடா ஸ்டாப் பண்ணுவேன்? ஸ்டாப் பண்ணால் உன் தங்கச்சி லைஃப்பும் சேர்த்துலடா பாதிக்கும். இல்லை, மீனாட்சியாக வாயை திறந்து எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னால் தான் சரி. ஆனால் அவள் பார்க்குற பார்வையை பார்த்தா எப்படி சொல்ல போகிறான்னு தான் எனக்கு தெரியல. மீனாட்சிக்கிட்ட சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதடா, இது உன் தங்கச்சி வாழ்க்கை இருக்குல்ல, என்னதான் இருந்தாலும். என்னடா? இல்லைடா, சின்ன பிள்ளையில பேசி வச்ச கல்யாணம், இன்னும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற நினப்பில் தான் அவள் இருக்கல்லடா. ஆமாம், அவள் கொஞ்சம் கூட மாறல. நான் இத்தனை வருஷம் ஆகிடுச்சு, எல்லாம் மறந்துருப்பாங்க அப்படின்னு யோசிச்சா அப்பப்போ இந்த பேச்சு பேசுவாங்க. சரி, மீனாட்சிக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, நானும் அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டாக இல்லையே, அதனால் அவளே ஏதாவது மைண்ட் செட் மாறி இருப்பான்னு நினச்சி பார்த்தேன். வந்து பார்த்தா ஒரு பர்சன் கூட மாறல. அவள் கல்யாணம் பண்ணால் என்ன தான் கல்யாணம் பண்ணுவேன்ற மைண்ட் செட்டில் இருக்கா. எவ்வளோ வைராகியமாக வளர்த்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு மனசில் எந்த அளவுக்கு நீ இருப்ப பார்த்துக்க. இல்லைடா, எனக்கு இந்த சைடு இருக்கலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எல்லாரை பற்றி யோசிச்சு முடிவெடு, பார்க்கலாம். சரிடா, அவனுக்கு மெயில் சென்ட் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. என் கேரக்டருக்கும் அவள் கேரக்டருக்கும் சுத்தமாக செட்டே ஆகாது. நான் ஒன்று சொன்னால் அவள் ஒன்று சொல்ல போகிறா. இதில் எப்படி செட் ஆகி எதை வச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம ரூமில் வந்தது கூட தெரியாமல் என்ன யோசிச்சுட்ருக்கான் இவன். ஆகாஷ், ஏய் மச்சான். யார் கூப்பிட்றான்? ஏய் கார்த்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கா மச்சான், நீ எப்படி இருக்க? பார்த்து எவ்வளோ நல்லாச்சு இல்லை? ஆமாம், எங்கள் ஊர் பக்கம் வரீங்க, ஏதாவது திருவிழா அப்படின்னா வருவீங்க, அதை விட்டால் வர்றது கிடையாது. இப்போ தான் ஒரே வழியாக வந்துட்டீங்களே ஊருக்கு. ஆமாம், இதுக்கப்புறம் எங்கே தானே இருக்க போகிறோம். எங்கே காலையிலே அத்தை மாமாலாம் பார்த்தேன், நீ தான் வரல. ஆமாம், வயலுக்கு போயிட்டேன் பார்த்துக்க. உனக்கு என்ன, நீ ஹாயாக உட்காந்துருவேன். நம்ம வயலில் இறங்கி கஷ்டப்பட்டா தானே. உன்னை யார்கிட்ட கஷ்டப்பட சொன்னா? ஒழுங்காக படிச்சுட்டு நீ வேலைக்கு போயிருக்க வேண்டியதானே. அப்பிலேருந்தே எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைடா. வயல் விவசாயம் இப்படியிலே இறங்கிட்டேன். எனக்கு விவசாயத்தில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதான் நான் அதை பார்த்துட்ருக்கேன். கரெக்டு தான், யாராருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை தானே பண்ண முடியும். சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன்டா, நீ சாப்பிட்டியா? வேட்டிலாம் கட்டிட்டு அப்படியே மாப்பிள்ளையாட்ட வந்திருக்கியே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். என்ன அக்ஷயா பார்க்க வந்தியா? கலாய்க்கிற பற்றியா? ஒரு அண்ணன் வந்துக்கிட்டு நீயே இப்பெல்லாம் பேசலாமாடா? ஆமாம், விட்டா அவள் உடனே தாலி கட்டி கூட்டிட்டு போயிடுவா போல. இதில் வேற நான் அண்ணன் இப்போ தான் உன் கணக்கு தெரியுதா? அப்படிலாம் இல்லைடா, வாய் திறந்தா மூட மாட்டாளே, அப்படி பேசுகிறா. ஆமாம் ஆமாம், அவள் அப்படியே வளர்ந்துட்டா. சைலண்ட்டாக அவளால் இருக்கவே முடியாது ஒரு செகண்ட் கூட. ஒருத்தருன்னு இருப்பா, ஆனால் ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சுட்டா மாற மாட்டா. அதே மாதிரி தான் உன்னை எப்படி பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல. இத்தனை வருஷமாக ஒன்று பார்க்காம தான் இருக்கா. ஆனால் கார்த்தி மாமான்னு உயிரை விட்டுக்கிட்டு இருக்கா. உண்மையிலே அவளுக்கு இந்த கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? ஏய், நீ இல்லைனா லைஃபே இல்லைன்ற மாதிரி இருக்கா அவள், நீ வேற. மீனாட்சி மாதிரியே இருந்திருக்கா அக்ஷயாவும். மீனாட்சியை கேளு, எனி டைம் ஆகாஷ் மாமா தான். அவள் இது வரைக்கும் பிறந்த நாள்லேருந்து உன் பேரை எப்போ அவள் மைண்டில் பதிய வச்சாங்களோ அப்பிலேருந்து மனசார ஒன்றை மட்டும் தான் நினச்சிட்டு உட்காந்துருக்கா. ஆமாண்டா, நான் விளையாட்டுக்கு ஒன்றும் சொல்லலை. அவள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டு பாறேன், அப்போ கூட உன் பேரை தான் சொல்லுவாள். என்ன மீனாட்சியை பற்றி பேசணுன்னே அமைதியாகிட்டான். இது வரைக்கும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தான். சரிடா, நான் அப்படியே கொஞ்சம் வேலை இருக்குது, ஒரு மெயில் சென்ட் பண்ண சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்டு, அது என்ன கரெக்ஷன் நான் பார்க்குறேன். சரிடா, நானும் அப்படியே அத்தை மாமாவை பார்த்துட்டு கிளம்புறேன். சரிடா. என்ன மருமோனே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கத்த, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எங்கே உள்ளே போனீங்க? ஆகாஷை பார்க்க போனீங்களோ? ஆமாத்த, பார்த்தேன், இங்கே யாரையும் ஆளை காணோம். சரி, நீங்கள் உள்ளே வேலையாக இருக்கீங்களாட்டிருக்கு, போய் ஆகாஷை பார்த்து பேசிட்டு வரும்ன்ட்டு போனேன். உரிமையாக அப்படியே மச்சான் மாப்பிள்ளன்னு கூட்டிக்க வேண்டியதானே? கல்யாணம் வேறு 10 நாளில் வைக்க போகுது. கூப்பிடலாம் அத்தை, ஏற்கனவே நாங்கள் 2 பேரும் அப்படி தானே பேசி பழகிட்டு இருக்கோம். ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருங்க மருமோனே, காப்பி போட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேணாத்த, அப்படியே கிளம்ப வேண்டியதான். காலையிலே வந்தீங்க, உங்களை பார்க்கலையன்ட்டு தான் வந்தேன் பார்க்குறதுக்கு. மாமா எங்கள் வீட்டில் இல்லையா?
இல்லை தம்பி இப்போ தான் அப்படியே வெளியில் போனாங்க. ஊர் சைடு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, அப்படியே 2 தெரு நடந்து போய் பார்த்துட்டு வரோம். மக்க மனுஷெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு போயிருக்காங்க. சரி அத்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாமாவை போகிற வந்து பார்க்குறேன். எங்கே அக்ஷயாவை பார்த்தீங்களா? பார்க்கணும் அத்தை. ரொம்ப படபடன்னு பேசுவா, எதுவும் மனசில் வச்சுக்க மாட்டா. நீங்களும் அவள் படபடன்னு பேசுகிறான்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. மனசில் உள்ளவும் இல்லை, கள்ளங்கப்படம் இல்லாத மனசு. கார்த்தி மாமான்னு உருகிட்டு இருக்கா, உங்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு. தெரியத்த, சின்ன பிள்ளையிலேருந்து அவள் வாய் தானே பேசுவா. மாப்பிள்ளை எதுக்கும் நான் சொல்லணும்ல, பொண்ணு படபடன்னு பேசுதுன்னு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க கூடாது. ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவளை பார்த்தீங்களா? இனிமேல் தான் பார்க்கணுமா? இனிமேல் தான் அத்தை பார்க்கணும். இல்லைம்மா, மாமா போய் சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே வயலுக்கு போய் மாமா பார்த்துட்டு வந்துட்டேன். இடி வாய் வச்சுட்டு சும்மா இருடி. என்ன மாமா மறந்துட்டு பேசுறீங்களா? நான் தான் மதியம் வயலுக்கு வந்து மீனாச்சு கூட. ஒரு கூறுகட்டவ இவளுக்கு நடுவில் நின்று நம்ப பழப்ப அவ்வளோதான். வளருது வாயை பற்றி நல்லா. மாப்பிள்ளை நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் தான் சொன்னல இது ஒரு வளர் வயனு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. சரி நீங்கள் பேசிட்டு போங்க. அக்ஷயாட உள்ள பால் வச்சுட்டு வந்தேன், பார்க்கணும் போய் காஞ்சிருக்கும் நேரம். நீ ஒழுங்காக பேசு, இந்த மாதிரி வாயை காட்டி பிடிக்காத. சரி மம்மி நீ போ. ஆமாம், என்ன சுடிதார்லாம் போட்டு வந்திருக்க? அதான் மதியம் அத்தை வந்தாங்களே, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடாதுன்னு சொன்னாங்க. மாமாட்ட மதியம் பார்க்கும்போது அதே ட்ரெஸ்ஸே போட்டு போனேன். ஒருவேளை மாமா அதனால தான் ஒழுங்காக பேசலைன்னு இப்போ சுடிதார் போட்டு வந்தேன். நீ எல்லாம் உனக்கா தோணுதான் செய்வல்ல. வரும்போதே நாங்கள் இதை தான் சொன்னோம், ஒழுங்காக சுடிதார் போட்டு வரீங்க. அப்போ கேட்கல, இப்போ மாமா பார்த்தோன்னே மாறிட்டாலாம். அதெல்லாம் தானாக வரணும். என்னவோ வந்தா சரிதான். சரி நீ போ, பால் பொங்குது பார். அப்புறம் மாமா நான் எப்படி இருக்கேன்? ஏங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. அத்தைக்கிட்ட சரி உங்களை பார்த்தேன்னு சொன்னால் தப்பாக நினச்சிப்பாங்களேன்னு இதுக்கப்புறம் தான் பார்க்கணுன்னு சொன்னேன். அவங்கள்ட்ட எதுக்குங்க இப்போ வளர்னீங்க? பொய்லாம் சொல்லக்கூடாது பார்த்துக்கோங்க. எதாக இருந்தாலும் உண்மையை தான் பேசணும். நம்ம அப்பயுமே அப்படி தான். ஆமாம், இந்த ஆம்பளை பிள்ளை மாதிரி ஒரு சட்டை போட்டிருந்தீங்களே, எங்கே அந்த சட்டையை காணும்? சுடிதார்லாம் போட்டு வந்து அடக்கொடக்கமாக நிற்கிறீங்க. உங்களுக்கு அந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது. சொல்லும்போதே தெரிதே, உங்கள் ஒரு பொண்ணு மாதிரி தான் பார்க்க பிடிக்குதுன்னு உங்களுக்கு. ஆமாம், அப்படியே பார்த்து பழகி வச்சுல எல்லா பிள்ளைகளையும். நீங்கள் திடீர்னு பேண்ட் சட்டையில் பார்த்தோன்னே வித்தியாசமாக தெரிஞ்சுங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதான் மதியம் அத்தை வந்தப்பயே சொன்னாங்க, நம்ம ஊருக்கு வந்துட்டோமா, இதுக்கப்புறம் வேறு ஏதாவது ட்ரெஸ் போட்டு பழகினா தான் சுடிதார் போட்டு வந்தால் நல்லா இருக்கா? நல்லா இருக்கீங்க. அப்புறம் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு 1 கிலோமீட்டர் தள்ளி போனீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான். சரி, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டால் நீங்கள் உண்மையை சொல்லுவீங்களா? என்ன திருப்பி எனக்கு கல்யாணத்தில் விருப்பமானு கேட்க போகிறீங்களா? அதெல்லாம் இல்லை, வேற ஒன்று கேட்கணும். வேற என்ன கேட்கணும்? ஆகாஷ்க்கு மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா? ஏன் திடீர்னு அப்படி கேட்குறீங்க? ஏங்க என்னங்க, ஆகாஷ் கிட்ட மீனாட்சி பற்றி பேசும்போது இப்படி தான் ஃபேஸ் ரியாக்ஷன் மாற்றிட்டான். உங்கள்கிட்ட கேட்கும்போது ஃபேஸ் ரியாக்ஷன் மாற்றிட்டீங்க. என்ன தான் நடக்குது? எதுவாக இருந்தாலும் முன்னாடியே சொல்லுங்கள். இவர்கிட்ட இப்போ சொன்னால் அப்செட் ஆகிடுவார். தேவையில்லாமல் யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அதெல்லாம் மாறிடுவான். அவன் சும்மா பிடிக்கலன்னு சொல்கிறான். மீனாட்சி குணத்துக்கு அவன் மாற்றிடுவான். என்னங்க நீங்கள் வாய்க்குள்ளே பேசிகிட்டு இருக்கீங்க? ஏங்க குடும்பத்தில் எல்லாரும் இப்படியே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பீங்களா? எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா, எங்கள் அண்ணனுக்கு விருப்பம் இருக்கா? ஏங்க விருப்பம் இல்லாமல 10 நாளில் கல்யாண டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை, என் தங்கச்சி எதுவும் மனசில் தாங்க மாட்டா, அதனால தான். தாங்க மாட்டா தூங்க மாட்டான், அதெல்லாம் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணத்தில் விருப்பம் தான். உண்மையாக சொல்கிறீங்க? உண்மையாக தாங்க, விருப்பம் தான் எங்கள் அண்ணனுக்கு. என் தங்கச்சி சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். சின்ன பிள்ளையிலேருந்து எதுக்குமே அவள் பெருசாக ஆசைப்பட்டது கிடையாது. அவள் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அவள் மனசில் என்னைக்கு அந்த பேரை நம்ம விதைச்சோமோ ஆகாஷ்னு, அதுலேருந்து இது வரைக்கும் ஆகாஷ் மாமா மட்டும்தான் அவள் மனசில் இருக்குது. மற்றபடி அவளுக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் எந்த ஆசையும் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன். அப்பா பாசமலரே, உன் தங்கச்சி நல்லாவே இருப்பா, போதுமா? சரியா ஐயா, உனக்கும் தான் கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காங்க, என்னை பற்றி எங்கேயாவது கவலைப்படுறியா? அப்பா கருவாயன் ஒரே வழியாக சிரிச்சிட்டான். ஏய், மாமன் மகரோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ சந்தித்ததும் சிந்தித்ததும் தித்தித்திட அம்மாடி நீதான் இல்லாத நானும் வெண்மேகம் வந்து நீந்தாத வானம் தாங்காத ஏக்கம் போதும். எடி என்னடி பண்ணிட்டு இருக்க? ஹூ இஸ் த டிஸ்டர்பன்ஸ்? பாட்டி எதுக்கு இப்போ டிஸ்டர்ப் பண்ண? லவ் பண்ணிட்டு இருக்கேன்ல. எடி என் பேரன் பாவண்டி விட்டடி. ஐயோ அப்போ வேற பார்த்துருச்சு, நம்ம கிளம்புவோம். ஐயா பேரண்டி, இவ கூப்பிட்ற நீங்க இவள்கிட்ட தனியாக பேசிட்டு நிற்காத, சரியா? சரியா பத்தா? என்னது சரியா? அப்போ நான் கிளம்புறேன். யோ நான் அப்புறமா பார்க்குறேன், பாய். சே, இந்த கேள்வி வந்து கெடுத்து விட்டுருச்சு. ஏ பாட்டி, இப்போ எதுக்கு வந்து ரொமான்ஸை கெடுத்து விட்ட? கல்யாணத்துக்குன்னா 10 நாள் இருக்குடி, அதுக்குள்ளே என் பேரனை கடத்திட்டு போயிடாத. ஓவராக பேசுகிற. உன் பேரனுக்கெல்லாம் லவ் வர்றதே பெரிய விஷயம்.
அப்படி வந்து என்ன ஒரு பார்வை பார்க்கும்போது இப்படி கெடுத்து விட்டியே, இதுக்கப்புறம் எந்த வருஷம் வரப்போதோ. சரி அதெல்லாம் வரும், அதுக்கு நான் அவசரப்பட்டு நிற்காதே. காலையில் பேண்ட் போட தானே போட்டிருந்தேன், இப்போ என்ன ஏதோ புதுசா ஸ்க்ரீன் துணி மாதிரி போட்டிருக்க. மொத்தத்தில் எந்த ட்ரெஸ்க்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாது அப்படி தானே? அப்படி இல்லடி, காலைல ஒரு 6 முறைமா ஒரு சட்டை போட்டிருந்தியே, மேலே ரவுண்ட் சட்டை கீழே பெரிய பேண்ட்டு, இப்போ என்ன முழுசா சட்டை பேண்ட்டை காணும். பேபி தட் இஸ் கால் சுடிதார். என்ன தார்பாயோ போர்வையோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. சரி வெத்தலை இடிக்காம இங்கே என்ன பண்ணுற? சும்மா தாண்டி உள்ளே வந்தேன், வெத்தலை 2 எடுத்துகிட்டு போகணும். இங்கே பைய வச்சுட்டு போயிட்டேன் பார்த்தியா? அதை எடுக்க வந்து இப்போ எங்கள் 2 பேரையும் நீ வீணாக்கி விட்ட அப்படி தானே? என்கிட்ட பேசினா நாள் கொள்ளாதமா, எட்டி சூதானமாக இருந்துக்க அவ்வளோதான் சொல்லிட்டேன். என் பேரன் பாவம் 10 நாள் பொறுமையாக இருக்கணும், புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இந்த கேள்வி இந்த கத்திட்டு போகுது. 10 குறைக்கு இருந்தாலும் ஊன்னு சொல்லிட்டு போகிறார் கருவேன், அப்புறமா பார்த்துப்போம். சரி அவங்கள பார்க்கலான்னு பார்த்தா ரூம் உள்ள போயிட்டாங்க. ரூம் உள்ள போய் நம்ம எப்படி பார்க்க முடியும்ல? மீனாட்சிக்கிட்ட கேட்போமா, மாப்பிள்ளை எதனா பேசினாரா, பிடிச்சிருக்குன்னு சொன்னாரான்னு. எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையே. சரி லைட்டாக பேசி பார்ப்போம். தாயி என்ன பண்ணுற? அண்ணா வாண்ணே. என்ன தாயி தனியாக உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்க? சும்மா தானே உட்காந்துருக்கேன். அம்மா கல்யாண பேச்சு பேசிகிட்டு இருக்காங்களே, தங்கச்சிக்கு விருப்பம் தானே? என்னண்ணா இதெல்லாம் என்கிட்ட கேட்குற? அம்மா அங்கே போய் பார்த்தல, அத்தை வீட்டுக்கு போனல, மாப்பிள்ளை உங்ககிட்ட பேசினாரா? பேசுனாங்கண்ணே, நல்லா இருக்கேன்னு கேட்டாங்க, நல்லா இருக்கேன்னு சொன்னேன். வேறு எதுவும் பேசலையோ? இல்லைண்ணே அவங்களுக்கு ஏதோ வேலையாக இருக்குன்னு உள்ளே போனாங்க. நான் அப்புறம் அம்மா கூட வந்துட்டேன், போய் பேசல. சரிம்மா, இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் தானே? போனேன். தங்கச்சி முகத்தில் இவ்வளோ வெக்கத்தை நான் அண்ணன் பார்த்ததே இல்லையே. இவ்வளோ நாள் இந்த வெக்கலாம் எங்கே போச்சு? போனேன். சரி சரி நீ ரெஸ்ட் எடு, நான் போகிறேன். மீனாட்சி மனசில் அவ்வளோ ஆசை வளர்த்துருக்கா. கடவுளே நல்ல வழி காட்டு அவளுக்கு. என்னண்ணே நின்று பார்த்துக்கிட்டே இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, நான் போகிறேன் என்ன. ம். மாமா நம்ம கிட்ட பேசவே இல்லையே, ஒருவேளை கூச்சப்பட்டுட்டு போயிருப்பாரோ?